कालिकायै विद्महे मशानवासिन्यै धीमहि तन्नो घोरप्रचोदयात्. வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா, மாரியம்மன் தாயோட மந்திரம் தான் நாம இந்த வீடியோ பதிப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு முதல்ல வந்து சேர்றதுக்காக கீழே காண்ற பெல் பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாரியம்மான்னு சொல்ற தேவதை வந்து அன்னை பராசக்தியோட ஒரு அம்சம்தான். இந்த பேரு, அதாவது மாரியம்மா, கருமாரி, முத்துமாரி, அதே மாதிரி தலைமாரி அப்படியெல்லாம் சொல்லி அங்க ஒரு இதுல கொடுக்குறாங்க. கருமாரிங்கிற அந்த சங்கல்பம் வந்து கொஞ்சம் கூடி கோபமா உள்ள ரூபத்தை காணிக்கிறது. பொதுவே இந்த சிக்கன் பாக்ஸ், வசூரி, அதே மாதிரி ஜுரம், அந்த மாதிரி உள்ள காரியங்கள் மாறுறதுக்கு இந்த மாரியம்மன் சாமியோட மந்திரங்களை சொல்லி வரலாம். அது மாதிரி இந்த வேப்பலை அடிக்கிறது, இந்த மந்திர ஜபம் பண்ணிட்டு இந்த வேப்பலையாக நம்ம அவங்கள மேல எப்படி காத்து மாதிரி வீசி விட்டாலே உள்ள காத்து கருப்பு மாறிவிடும், அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி மாறிவிடும். அதுக்கெல்லாம் இந்த மாரியம்மன் சாமியோட மந்திரம் ஜபம் பண்ணலாம். அதே மாதிரி மாரியம்மன் கோயில் வச்சிருக்கிறவங்களுக்கு பூஜை மட்டும் பண்றாங்க, அப்ப அந்த கோயில்ல வந்து கூட்டம் வாரதில்லை, அந்த அங்க வார ஆளுகளோட பிரச்சனையும் சால்வ் ஆகுறது இல்லைன்னா இந்த மந்திரம் நீங்க ஜெபம் பண்ணி வர்றதுனால கண்டிப்பா அந்த கோயிலுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அந்த மந்திரத்தோட பவர் அங்க தெரியும். சரிக்க சொன்னா சில உடம்பும் மந்திரம் மனசும் அந்த பவரை கொடுக்க கொடுக்கத்தான் அந்த கோயிலுக்கும் பவர் வருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த தேவதையோட மந்திரம் நான் சொல்லித்தரேன். அதாவது இந்த மாரியம்மான்னு பார்த்தா நீங்க புஸ்தகத்துல பார்த்தா சிலப்போ மந்திரங்கள் கிடைக்காது. ஏன்னா நம்ம இங்கதான் மாரியம்மா, அந்த தமிழ்நாடு இல்லைன்னா கேரளக்கரையில முத்தாரம்மா அப்படியெல்லாம் சொல்றது மாரியம்மாவை தான். நீங்க வந்து புஸ்தகத்துல ரேணுகா தேவின்னு பாருங்க, அதுவும் மாரியம்மா தான். மாரியம்மாவோட வேற பேரு தான் ரேணுகா தேவி. அதாவது பார்கவ ராமனால தலை முறிக்கப்பட்ட ஒரு முனியோட பத்னி, அதாவது ஒரு சாமியார் முனி சித்தர் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அவரோட பத்னியான ரேணுகா தேவி தான் தலையறுத்து மாத்தினதுனால தலைமாரி அப்படி சொல்றாங்க. அப்ப நல்ல சக்தியான தேவதை தான் அது, பார்வதியோட அம்சம் தான். அந்த மந்திரத்தை நம்ம பார்க்கலாம். இந்த தேவதைக்கு ஒருபாடு மந்திரங்கள் இருக்கு. நம்ம பார்க்கற வந்து இந்த நோய் நொடிகளை மாத்துறதுக்கும், அதே மாதிரி வேப்பலை அடிக்கிறதுக்கும், அந்த சில சாமிக்கெல்லாம் பவர் கொடுக்கறதுக்கும் இந்த மந்திரம் நீங்க ஜெபம் பண்ணி வரலாம். இந்த மந்திரம் நான் போடுறதுக்குள்ள ஒரு உண்மையான ஒரு காரணம் என்னன்னா, ஒரு சகோதரி, எனக்கு அவங்க பேரு தெரியல, அவங்க ஒருபாடு டைம்ஸ் என்னை கூப்பிட்டு இந்த மந்திரம் வேணும் சொன்னாங்க. ஆனால் நானும் பிறக்கு காரணம் இதை போட முடியல. அப்போ அவங்களுக்கும் கூட சேர்த்து தான் இந்த மந்திரம் போடுறேன். அப்போ இத்தனை நாள் போடாததுக்கு ஒன்றும் நினைச்சுக்காதீங்க, என் திறக்குனால தான். அப்போ அந்த மந்திரத்தை நம்ம பார்க்கலாம். இந்த மந்திரம் இதுதாங்க. ஓம் ஹ்ரீம் நமோ பகவதி ரேணுகே பார்கவ பிரிய ஜனனி பைரவாங்கரி மகாமாரி ஸ்போடகோபத்ரவம் சமய சமய சுவாகா. சமய சமய சுவாகானா செமிக்கியா, அதாவது அதை தீர்த்து அந்த நோய் நொடிகளை இல்லாமக்கிறது, கம்மியாக்குறது, அப்படிதான் அது சொல்லுது. அப்ப இந்த அர்த்தம் புரிஞ்சு நீங்க இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணுங்க. ஓம் ஹ்ரீம் நமோ பகவதி ரேணுகே பார்கவ பிரியஜனனி பைரவாங்கரே மகாமாரி ஸ்போடகோபத்ரவம் சமய சமய சுவாகா. இந்த மந்திரம் எனக்கு கண்டிப்பா தமிழ்ல எழுத எனக்கு தெரியாது. நிறைய பேர் கேட்குறாங்க ஸ்கிரீன்ல போடுங்கன்னு. உங்களுக்கு அது புரியலைன்னா எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அந்த ஃபோன் நம்பர்ல, வாட்ஸ்அப் நம்பர்ல நான் கண்டிப்பா அதை மறுபடியும் நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே நான் சொல்லி தந்து சரி பண்ணிக்கிறேன். என்கிட்ட எழுத சொல்லாதீங்க, எனக்கு தமிழ் தெரியாது. ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்ப்போம்.